ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பேரதிசயமாக ஒரு பெரிய மிராக்கள் பண்ணியிருக்கிறார் பாபா. என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பாருங்கள், நம்ம வண்டிகளில் 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் இந்த மாதிரி இந்த ரிப்பன் வாங்கி கட்டுவோம். ஓம் சாய்ராம் அப்படின்னு இதில் போட்டிருக்கோம். இதை கட்டிட்டோம்னா ஒரு சேஃப்டி, நோ ஆக்சிடென்ட்டு, நோ எந்த விதமான போகிற காரியம் வெற்றிகரமாக முடியும். வண்டி தேய்மானம் இல்லாமல் நல்லா ஓடும். நமக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நம்ம சீக்கிரமாக டிராஃபிக் இல்லாமல் சேஃப்டியாக போய் சேஃப்டியாக சேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாபா ரிப்பனை கட்டுவோம். இந்த கலரில் ஒரு பாபா கோயிலையும் இது கிடைக்கும், கட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா நிறைய பாருங்கள், பாபாவுடைய ஸ்டிக்கரை நம்ம வண்டிகளில் ஒட்டுவோம். எல்லா வண்டியிலும் நம்ம வாகன வண்டி எல்லாத்துலேயுமே 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் ஒட்டிடுவோம். நம்ம போகிற வண்டி, நமக்கு முன்னாடி வண்டி பின்னாடி வண்டி எல்லாத்துலேயும் பாபா இருப்பார். அதனால தான் நம்ம பாபா நம்ம வழித்துணை பாபா நம்ம வாழிலும் துணை இருப்பாருன்ற மாதிரி வண்டியில் வாங்கிட்டு போகும்போது வரும்போது எல்லாத்துலேயும் அவர் துணையாக இருக்கிறாங்கிறது நம்ம நிரூபிக்கிறார். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம மீராமாவுக்கும் பவித்ராமாவுக்கும் கிடைச்சிருக்கு. இவங்க மகள் அவங்க தொடர்ச்சியாக நம்ம கோவிலுக்கு வருவாங்க, ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஒரு அதிசயம் அவங்களுக்கு நடந்தது. எப்படின்னா, அன்றைக்கி அவங்களுடைய திருமண நாள் நடந்தது. திருமண நாள் அன்றைக்கி பாபா கோயிலுக்கு வந்தாங்க. வண்டி எடுத்து இங்கே வண்டி சொல்லு பேசுங்க, சொல்லுங்கள். ஒரு 10:30 கிளம்பிருந்தோம். இங்கே வந்துட்டு என் டாக்டர் வீட்டில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இதை கால் பண்ணியிருப்பேன். நான் இடத்துல பூஜையில் இருந்தேன். வீட்டுக்கு ஒரு 2 o'clock போகிறதுக்கு வண்டி பிஸி எடுத்து வெளியே போயிருக்கான்னு பார்த்தா நான் எடுத்துன்னு சொல்கிறேன். 11 o'clock போனோம். ½ hour கேப் மிஸ் ஆகிடும். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பாபா கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி வாங்கி வச்சு, பாபா நீங்கள் திரும்ப வந்துருக்கீங்க. அந்த வண்டியில் இந்த பாபா தான் நான் டெய்லி அதுக்கு அந்த வண்டியில் பாபா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை அந்த திருடனை வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டிக்கரை பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஸ்டிக்கர் பிக்கவே முடியல. ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. ஆக்சுவலி ஸ்டேஷனில் இருக்கும்போது, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அப்போ பாபாவுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட நம்மளோட வண்டியை காணாமல் ஆமாம், வேறு ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட்டில் ஞாபகம் எனக்கு. ஃபஸ்ட்டு பாபா கிட்ட போய் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் அவருக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஆமாம், அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, பாபா எனக்கு திரும்ப வர முடியல அப்படின்னு பாபா நீங்கள் எங்கிட்ட வரணும்னு சொல்லிட்டேன். வண்டியை பற்றி நான் பாபாவுக்கு வரவே தெரியும். பாபா நீங்கள் எங்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் பக்கத்தில் கேட்கலாம் அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் டெஃபினட்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அது பண்ண ஃபார்மாலிட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் என் டாக்டரும் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. நைட் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் டே எப்படின்னே தெரியல, எங்களுக்கு ஒரு கால் வருது. ஒரு 4:30 4 o'clock அரௌண்ட் 4 o'clock நெக்ஸ்ட் டே வருது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வண்டி சிந்தாந்திரி ஸ்டேஷனில் இருக்குது, உங்களுக்கு தான் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணோன்னா ஆமாம் எங்களோட ஃபேமிலிக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது வித்தின் 24 hours நடந்தது. 24 hours ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயே எங்களுக்கு கிடச்சது எல்லாருக்குமே ஒன்றும் புரியல. எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் இமீடியட்டாக கிளம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எங்கே கொடுத்துருக்கிறதுனால அது எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வண்டி சித்தார்த்து ரவுண்ட் ஆனாச்சு. அந்த வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அவர் விழுந்து கிடந்துருக்காரு. எடுத்துகிட்டு போனவர் ஆக்சுவலி எடுத்தது வேற, அவர் கொடுத்தது இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துருக்காரு, லிங்கேஸ்வரன் சொல்லிட்டு. அவர் தான் விழுந்துட்டார். வண்டியில் ஓட்டிட்டு போனது விழுந்து மீட்டிங் ஆகி கிடந்துட்டாரு ரவுண்ட் ஆனால. வண்டிக்கு ஒரு எதுவுமே ஆகலை. அவர் மீட்டிங் ஆகி கிடந்து யாரோ பார்த்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே அவரையும் உடனே எடுத்து எங்களோட புதுசுக்கு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணியிருக்காங்க. தான் ஆக்சுவலி நடந்தது. ஆனால் எல்லாருமே இது எப்படி நடக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர் எப்படி விழுந்தாரு எதை பற்றியுமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்றது ஒரு பெரிய மிராக்கிள். பாபா எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் பார்த்து பாபா நீங்கள் எங்கிட்ட வரணும், நீங்கள் எங்களை விட்டு எப்போவுமே போக மாட்டீங்கிறது உண்மைனா நீங்கள்
அது அது வந்தது உண்மையிலே வண்டி வந்தது இல்லை பாபா ஆமாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க இது சான்ஸ் கிடையாது ஏன்னா இங்கே கிடைக்காது. திருமண நாள் அன்னைக்கு இங்கே வந்து பூஜை பண்ணும்போது இந்த வண்டி கிடைக்கலன்றது வண்டிக்காரங்க